அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். சங்கீதம் 40 அதை குறித்து சில விளக்கங்களை சொல்லாமல் அந்த நீண்ட பாடலை பாடுவதால் பயனில்லை என என் உள்மனம் கூறியதால் அது குறித்து தியானித்து அதை என்னோடு தொடர்புள்ள என் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் தெரியப்படுத்துவதை என் கடமையாக கருதுகிறேன். நான் ஒரு போதகர் அல்ல, சொற்பொழிவாளனும் அல்ல, இறைவனுடைய ஒரு சிறிய ஊழியன். நான் பாடும்போது எனது குரலில் பிசறு ஏற்படுகிறது. கீபோர்டு வாசிக்கும்போது அதிலும் சில பிசறுகள் தட்டுகின்றன. இசை வாசிக்கும்போது தாள கணக்கிலும் எப்போதாவது பிழைகள் ஏற்பட்டு விடுகிறது. ஆனாலும் எனக்குள்ள குறைவான ஞானத்தோடும் பலத்தோடும் தொடர்ந்து சங்கீதங்களை இசை வடிவில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறேன். என்னால் முடிந்த இறை தொண்டாக இதை கருதுகிறேன். எனது சங்கீதங்களில் எந்த ஒரு வசனத்தையும் விட்டுவிடக்கூடாது என்ற இறையச்சமே பாடல்களின் நீளத்திற்கு காரணம். பல்வேறு காரணங்களுக்காக நாம் நமது நேரங்களை வீணடித்து வருவது நமது உள்மனதிற்கு தெரியும். ஒரு வேளை உணவுக்காக குழந்தைகளும் பெண்களும் முதியோர்களும் வாழ்வதற்கு வழி மறுக்கப்பட்டவர்களும் கையேந்தி நிற்கும் நிலை உலகில் பல இடங்களில் இருப்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அவற்றை சிந்திக்கக்கூட மனமில்லாமல், நேரமில்லாமல் அழியும் ஒப்பனை, அழியும் தோற்றப்பொலிவுக்காக நமது நேரத்தை செலவு செய்கிறோம். அடிப்படை உணவுகளை மறந்து வேக உணவுகளுக்காக ஏங்குகிறோம். தொலைபேசியிலும் கைபேசிகளிலும் நேரங்களை பறிகொடுக்கிறோம். என்னை பார், என் அழகை பார் என பிறரை கவர்ந்து இழுக்க முயற்சி செய்கிறோம். அழகை எனப்படும் சாத்தானின் தந்திரங்களுக்கு ஆட்படுவதே இவற்றிற்கான காரணங்கள். இறைவனை குறித்து ஆய்வு செய்வதற்கும் திருமறை அதனை தியானம் செய்வதற்கும் உங்களை அழைக்கிறேன், அறைகூவல் விடுக்கிறேன். திருமறையின் ஏதாவது ஒரு பகுதியை தினமும் கண்களால் பார்த்து வாசியுங்கள் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதங்களை மையமாக கொண்ட எனது பாடல்களை முழுவதுமாக கேட்க மனதை கொடுப்பதோடு திருமறையை திறந்து அந்த பகுதியை உற்று பாருங்கள். அழிந்து போகும், நிம்மதியை தராத காரியங்களை கடந்து செல்ல தீர்மானம் செய்யுங்கள். 40ஆம் சங்கீதத்தை குறித்த அவசியமான சில குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். எனது தவறுகளையும் குறைகளையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நாம் ஒருமித்து இறைவனை போற்றுவோமாக. அதுவே இறைவனுக்கும் நமக்கும் மகிழ்ச்சியை தரும். 40ஆம் சங்கீதத்தின்
40ஆம் சங்கீதத்தின் அல்ல 40ஆம் சங்கீதத்திற்கு தலைப்புகள் பல வழங்கலாம். ஒன்று, மேசியாவின் தியாகம். 2வது, கூப்பிடுதலை கேட்டு இறைவன் விடுதலை தருபவர். 3வது, கடவுளையே நம்பிக்கையாக வைத்தல். 4வது, எண்ணிறந்த அருஞ்செயல்களை இறைவன் நடப்பிக்கிறார். 5வது, இயேசுவின் மாபெரும் தியாகம். 6வது, தாவீதின் ஜெபம். மேசியா குறித்து 6 முதல் 10 வசனங்கள் குறிப்பிடுவதால் இதனை மேசியாவின் சங்கீதம் எனலாம். 1 முதல் 3 வசனங்களை பார்த்தால், உளையான சேற்றில் சிக்கிக்கொண்ட மனிதன் அதிலிருந்து வெளியேற முயற்சி செய்தால் இன்னும் அதிகமாக அமிழ்ந்து போக ஆரம்பிப்பான். அந்த சேற்றிற்கு வெளியே திடமான தரையில் நிற்கும் ஒருவர் உதவி செய்தால்தான் அதிலிருந்து தப்ப முடியும். அதுபோல பாவமில்லாத ஒருவரின் உதவியால் தான் பாவம் என்ற உளையான சேற்றில் இருக்கும் மனிதர் விடுதலையாக முடியும். இதை நிறைவேற்றுவதற்காக பாவமில்லாத இயேசு கிறிஸ்து பாவமுள்ள மனிதனை விடுதலை செய்யும்படி தம் கரங்களை நீட்டுகிறார். யார் யார் அவரை சார்ந்து கொள்கிறார்களோ அவர்களை விடுவிப்பார். பாவத்தினால் துக்கத்தில் இருப்பவனை மீட்டு ஆபத்தின்றி நிற்பதற்கான இடம் அளித்து மகிழ்ச்சியுடன் பாடும்படி செய்கிறார். 6 முதல் 8 வசனங்கள் உள்ள பகுதி இயேசு தன் தந்தையான இறைவனை நோக்கி கூறுவதாக அமைந்துள்ளது. இவ்வுலகிற்கு மனிதனாக வந்து மரணமடைவதற்கு இயேசு மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டார். இந்நிகழ்ச்சி உலக தோற்றத்திற்கு முன் நடைபெற்றது. இவ்விதமாக தாம் மரணமடைய போவதை இயேசு முன்னமே அறிந்திருந்ததால் அப்போதிருந்தே மனவேதனை அவருக்கு இருந்து வந்தது. வெளிப்பாடு 13:8 உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று திருமறை இயேசுவை குறிப்பிடுகிறது. எபிரேயர் 10:5 இதிலும் இது மேற்கோளாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பெலனற்ற, பரிசுத்தமற்ற, மண்ணினால் உருவாக்கப்பட்ட துரோகியான மனிதனுக்காக கொடூரமான பாரங்களை சகித்து, பாடுகளை சகித்து, இரத்தத்தை சிந்தி தமது உயிரை பலியாக தருவதற்கு இயேசு தம்மை ஒப்புக்கொடுத்த மாபெரும் தியாகத்திற்கு ஈடு இணையே கிடையாது. இதற்கு நாம் கைமாறாக செய்யக்கூடியவை எவை என்று எப்போதாவது சிந்தித்து இருக்கிறோமா? நாம் செலுத்தும் உண்மையான பலி இறைவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கென்று உழைப்பதாகும். இதை செய்யாமல் வெறுமனே தசமபாகம் கொடுப்பது, ஆலய தொழுகைகளில் முக்கியமானவர்களாக காட்டிக்கொள்வது, திருவிருந்துகளில் பங்கு கொள்வது போன்றவை கடவுளுக்கு விருப்பமானவை அல்ல. இயேசு தனது தந்தைக்கு உளப்பூர்வமாக கீழ்ப்படிந்தார். நாம் அதுபோல நமது வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் கீழ்ப்படிய முன்வர வேண்டும்.
கடவுளின் நியாயம், உண்மை, விடுதலை, பேரன்பு, நம்பகத்தன்மை ஆகியவற்றை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பணியை மேற்கொள்ளுகிறோமா அல்லது ஒளிந்து கொள்கிறோமா? சங்கீதம் 139:2 உள்ளபடி, இறைவன் நமது நினைவுகளை அறிந்திருப்பது மட்டுமன்றி நம்மை அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நாம் அவரது நினைவில் இருக்கிறோம். நமது தேவைகள், சூழ்நிலைகள், ஆபத்துகள் யாவும் அவர் நினைவில் உள்ளன. நமது தலைமயிரின் எண்ணிக்கை கூட அவருக்கு தெரியும். எனவே நாம் கலங்க வேண்டியது இல்லை. அடுத்த காணொளியில் 40வது சங்கீதத்தை பாடலாக பாட இறைவன் எனக்கு வாய்ப்பை தருவார் என்ற நம்பிக்கையுடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.